1944ஆம் ஆண்டு கோடையில் கூட்டணி படைகள் பாரிஸை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தன. ஐரோப்பாவில் போரின் கடைசி கட்டம் அச்சமயம் நடக்க இருந்தது. மேற்கத்திய கூட்டணிகள் பாரிஸின் வழியாக ஜெர்மனியை இறுக்கின. ரஷ்யா அதனை கிழக்கிலிருந்து நெருங்கிக் கொண்டிருந்தது. நடுவில் சிக்கிக்கொண்ட ஹிட்லர் கூட்டணியின் வலிமையான பிடியிலிருந்து தப்பிக்க கடைசியாக ஒரு முறை முயன்றார். அப்படி அவர் முயன்று கொண்டிருந்த போது ரஷ்யாவின் எதிர்காலத்தை பத்திரப்படுத்தும் முயற்சியில் ஸ்டாலின் ஐரோப்பாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைக்க ஆரம்பித்திருந்தார். ஆனால் ரஷ்யர்கள் ஜெர்மனியால் கைப்பற்றப்பட்ட பகுதியில் முன்னேறிய போது அவர்கள் நவீன வரலாற்றில் மிக்க அதிர்ச்சி தரும் கண்டுபிடிப்பை கண்டனர். அது மனித தன்மையின் இயல்பையே கேள்விக்குறியாக்கிய முகாம் வரிசைகள். நாசி அரசின் உண்மையான கொடுமையை உலகம் கண்டறிய போகும் சமயம் அது. ஆயிரத்தி 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட்டணி படைகள் பாரிஸை அடைந்தன. பாரிஸ் எரிகிறதா என்று ஹிட்லர் தன் தளபதிகளிடம் தவிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த நகரை ஆக்கிரமித்திருந்த ஜெர்மானிய படைகள் சரணடைந்தன. பாரிஸ் மீண்டும் விடுவிக்கப்பட்டது. அந்த அற்புதமான கதையின் கடைசி செயலின் ஆரம்பம் இதோ. பாரிஸ் பகுதி படை தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ஃபான் சாலிட்ஸ் மான்பார்னாஸ் நிலையத்தில் இருந்த ஒரு இருண்ட அலுவலகத்தில் சரணடைந்தார். அது ஜெர்மானிய ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. பாரிஸ் ஒரு கூட்டு களியாட்டத்தில் ஈடுபட்டது. மறுநாள் சுதந்திர பிரெஞ்சு அரசாங்கத்தின் தலைவரான நாடு கடத்தப்பட்டிருந்த சார்ல்ஸ் டி கோல் சுதந்திரத்திற்கான பெருமைக்கு உரிமை கொண்டாட நகருக்கு வந்தார். Paris outragé, Paris brisé, Paris martyrisé, mais Paris libéré, libéré par lui-même. டி கோல் உரிமை கொண்டாடி கொண்டிருந்த அதே சமயத்தில் கூட்டணி படை தொடர்ந்து போர் புரிந்தது. அவர்கள் செயின் நதியை கடந்து கிழக்கு திசையில் ஜெர்மனியை நோக்கி நகர்ந்தனர். அப்படி அவர்கள் செய்தபோது ஜெர்மானிய படை குழப்பத்துடன் பின்வாங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் கூட்டணிக்கு அதை செயல்படுத்துவதில் சில மோசமான பிரச்சனைகள் ஏற்பட்டன. தப்பி ஓடிய ஜெர்மானியர் பிரெஞ்சு துறைமுகங்களை தகர்த்திருந்தனர். அதனால் பிரிட்டனில் இருந்து கூட்டணியின் சரக்குகளை நார்மாண்டி கடற்கரை வழியாக கொண்டு வர வேண்டியிருந்தது. அதன் பின் அவை வளைவான சாலைகள் வழியாக பல 100 கிலோமீட்டர்கள் கொண்டு செல்லப்பட்டன. அவர்களுடைய அடையாள குறியிடப்பட்ட மற்றும் ரெட் பால் விரைவு வண்டி என்று செல்ல பெயரிடப்பட்ட ட்ரக்குகளின் வரிசை இரவு பகலாக வேலை செய்தன. இருந்தும் கூட்டணி முன்னேற்றத்தை தொடர போதுமான சரக்குகளை, குறிப்பாக எண்ணெயை கொண்டு வருவது முடியாத செயலாக இருந்தது. அமெரிக்க கவசப்படை பிரிவுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டது. அதே சமயம் சரக்கு பிரச்சனையால் கூட்டணியின் முன்னேற்றத்தின் வேகம் குறைந்தபோது ஹிட்லர் மீண்டும் போரிட புதிதாக திட்டமிட்டார். சாதாரண மக்களை தாக்குவதன் மூலம் கூட்டணியின் மன உறுதியை குலைக்க வேண்டும். குறிப்பாக பிரிட்டனின் மன உறுதியை குலைப்பதுதான் அவர் திட்டம். ஒரு
புதிய அதிசய ஆயுதமான பறக்கும் வெடிகுண்டுதான் அவருடைய வழி. 1944 ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அதில் 10 லண்டனை நோக்கி சுடப்பட்டது. 6 சரியாக விழுந்தது. ஜெர்மானியர் அதனை வெஞ்சன்ஸ் வெப்பன் 1 V1 என்று அழைத்தனர். ஆங்கிலேயர் அதனை டூடுல்பர்க் என்றனர். சுமார் 1000 கிலோகிராம் வெடிமருந்து நிரப்பப்பட்ட அதனை சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கிளப்ப முடியும். அது மணிக்கு சுமார் 650 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. அடுத்த சில வாரங்களுக்கு ஜெர்மானியர் ஆக்கிரமித்திருந்த ஆங்கில கால்வாய் கரையில் இருந்த கிளப்பும் இடங்களில் இருந்து தினமும் 100 டூடுல்பர்க்குகள் பிரிட்டனின் நகரங்களை நோக்கி எறியப்பட்டன. அவை பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கின. 20,000த்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். பிரிட்டன் தன் தலைநகரை சுற்றி விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளின் திரையை அமைத்தது. பறந்து வந்த பல குண்டுகள் வீழ்த்தப்பட்டன. பிரிட்டன் போர் விமானங்களையும் அனுப்பி அவற்றை குறுக்கிட்டது. அதில் அவர்களுடைய முதல் இயங்கும் ஜெட்டான குளோஸ்டர் மீட்டியரும் அடங்கும். இருப்பினும் V1கள் வந்து கொண்டே இருந்தன. வட பிரான்சில் இருந்து அவைகள் கிளப்பப்படும் இடங்களை கூட்டணிகள் கண்டுபிடிக்கும் வரை அது ஓயவில்லை. ஆனால் அது தற்காலிக நிவாரணம்தான். ஜெர்மானியரிடம் இன்னொரு அதிசய ஆயுதமும் கைவசம் இருந்தது. V1ஐ தொடர்ந்து இன்னும் அதிநவீன ஆற்றல் பெற்ற V2 ராக்கெட் வந்தது. 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் ராக்கெட் லண்டனில் விழுந்தது. சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுலபமாக மறைக்கப்பட்ட நகரும் வாகனங்களில் இருந்து V2க்கள் ஏவப்பட்டன. அவை 1 டன் எடையுள்ள வெடிமருந்து சுமையுடன் மணிக்கு 5600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தன. 6 மாதங்களுக்கு பிரிட்டனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1100க்கும் அதிகமான V2க்கள் பாதுகாப்பில்லாத ஆங்கிலேய குடிமக்களின் மீது விழுந்தன. ஐரோப்பாவில் குண்டுகளை ஏவிய இடங்களில் இருந்து தங்கள் போர் நிலைகளை ஜெர்மானியர் பிரிட்டன் அணுகக்கூடிய இடத்திலிருந்து வெகு தூரம் கொண்டு போன பிறகுதான் அவை நின்றன. V2க்கள் அச்சத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருந்தாலும் பிரிட்டனின் மன உறுதி தளரவில்லை. அதே சமயத்தில் 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி ஐரோப்பிய நிலப்பகுதியில் கூட்டணி படை முன்னேறி பிரசல்ஸை அடைந்தது. மறுநாள் பெல்ஜிய நாட்டின் பெரும் துறைமுகமான ஆண்ட்வெர்ப்பை ஆங்கிலேய படைகள் கைப்பற்றின. அது சேதமடையாமல் நன்றாகத்தான் இருந்தது. கூட்டணியின் தளவாட பிரச்சனைகளுக்கு அது பதிலாக தோன்றியது. அந்த துறைமுகத்தின் வழியாக புதிய சரக்குகளை கொண்டு வர முடிந்தது. ஆனால் அதுவும் சுலபமாக இல்லை. ஆண்ட்வெர்ப் கடலில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் ஷெல்ட் நதியின் மீது இருந்தது. ஜெர்மானியர் நகரிலிருந்து வெளியேறிய போது அவர்கள் நீர்ப்பாதை முழுவதும் முகாமிட்டு அதனை சாவின் நடைக்கூடமாக்கி இருந்தனர். நதியிலும் கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டன. அதனால் துறைமுகம் கடலில் இருந்து அணுக முடியாததாக இருந்தது. சரக்குகள் மிகவும் குறைந்து போயிருந்ததால் கூட்டணி முன்னேறுவதை நிறுத்த வேண்டிய அபாயம் ஏற்பட்டது.
1944ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் மேற்கு ஐரோப்பா முழுவதும் முன்னேறியிருந்த கூட்டணிக்கு சரக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அவர்கள் இன்னும் முன்னால் செல்ல அவர்களுக்கு புதிய திட்டம் தேவைப்பட்டது. அப்போதுதான் முறையாக செயல்படும் மற்றும் அதிக எச்சரிக்கையுடன் இயங்கும் ஆங்கிலேய படை தளபதியான பெர்னட் மான்ட்காமரி ஒரு துணிச்சலான மற்றும் அசட்டையான கருத்தை தெரிவித்தார். அகன்றிருக்கும் போர் முனையில் பெரும் எண்ணிக்கைகளில் படைகள் முன்னேறுவதற்கு பதில் சிறிய படையை அனுப்பி ஜெர்மானிய தற்காப்பு படையில் ஏன் ஒரு துளையை ஏற்படுத்தக்கூடாது என்றார். அது அதிக வேகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கும். ஆண்ட்வர்ப்பின் கிழக்கில் இருந்து தென் ஹாலந்து வழியாக ஜெர்மானிய எல்லைக்கு அருகில் உள்ள டச்சு ஊரான ஆர்னெம்மை அடைவதுதான் அவர் எண்ணம். அதன் பின் கூட்டணி படை ரைனை கடந்து சீக்ஃப்ரீட் கோடு என்ற இடத்தில் உள்ள ஜெர்மானிய தற்காப்பு நிலைகளை தாண்டி ஜெர்மனிக்குள் நுழையும். அங்கே ஹிட்லரின் ரைஷின் மத்திய பகுதியை அடையும். மான்ட்காமரியின் அதிகாரியும் மேற்கில் கூட்டணியின் முதற் பெரும் தலைவருமான ஜெனரல் டுவைட் ஐசன்ஹவர் அதுவரை அகன்ற மற்றும் சீரான முன்னேற்றத்தை தான் விரும்பினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் சம்மதித்தார். இருந்தாலும் அது எளிதாக இருக்க போவதில்லை. அந்த பாதையில் பெரும் நீர்வழிகள் இருந்தன. வேகல், ஜான், கிராஃப் மற்றும் நைமெகன் ஊர்களில் ஜெர்மானிய எல்லைக்கோட்டிற்கு பின்னால் இருந்த முக்கிய பாலங்களை விமானப்படைகள் கைப்பற்றும். அதன் பின் முடிவில் ஆர்னமில் ரைனை கடக்கும். பெல்ஜியத்திற்குள்ளே பீரங்கி வரிசைகள் முக்கிய தாக்குதலை மேற்கொள்ளும் போது பாலங்களை தங்கள் வசத்தில் வைத்திருப்பதுதான் அவர்களுடைய வேலை. நேரம் முக்கியமானது. பீரங்கி வரிசைகள் நகர அதிக நேரமானால் பாலங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விமானப்படைகள் வீழ்த்தப்படும். ஆயிரத்தி 1944ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி மதிய ஆரம்பத்தில் ஆபரேஷன் மார்க்கெட் கார்டன் துவங்கியது. கிளைடர்களுடன் கூடிய 30,000 ஆங்கிலேய மற்றும் அமெரிக்க விமானப்படைகள் ஜெர்மானியர் ஆக்கிரமித்திருந்த பகுதியில் இறங்கின. அமெரிக்காவின் 101வது விமானப்படையான ஸ்கிரீமிங் ஈகிள்ஸ் வேகலில் இருந்த பாலத்தை விரைவாக கைப்பற்றியது. ஆனால் அவர்களுடைய இரண்டாவது இலக்கான ஜோன் பாலத்தை அமெரிக்கர் அணுகும் போது ஜெர்மானியர் அதை தகர்த்தனர். இன்னும் வடதிசையில் முழுவதும் அமெரிக்க படை வீரர்கள் அடங்கிய அமெரிக்காவின் 82வது விமானப்படை கிராஃபில் இருந்த பாலத்தை வெற்றிகரமாக கைப்பற்றியது. ஆனால் கடுமையான ஜெர்மானிய எதிர்ப்பினால் நைமெகனில் இருந்த இரண்டாவது மற்றும் முக்கியமான பாலத்தை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. அப்போது ஆர்னமில் ஆங்கிலேயரின் முதன் வான்வழி படை பிரிவுகளின் இரு தொகுதி அந்த ஊரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பத்திரமாக இறங்கின. ஆனால் பாராசூட் வீரர்கள் ஆர்னமில் ரைனின் குறுக்கே இருந்த முக்கியமான பாலத்தை கடக்க முயன்றபோது ஜெர்மானிய கவச பீரங்கிகளின் இரு பிரிவுகள் அவர்களை எதிர்த்தன. ஆங்கிலேயர் புதிய படைகளையும் இயந்திரங்களையும் விமானத்தில் இருந்து கீழே போட்டனர். ஆனால் அவர்கள் தரையில் இறங்கிய போது அவர்கள் ஜெர்மானிய துப்பாக்கிகளால் துண்டாடப்பட்டனர். முடிவில் நாள் முழுவதும் நடந்த கடும் போருக்கு பின் இரவு 8 மணி ஆனபோது கூட்டணியின் படை பரிவாரம் பாலத்தின் வடகோடியை அடைந்தது.
ஆனால் மறுமுனை இன்னும் ஜெர்மானியரின் கைவசம் இருந்தது. ஆபரேஷன் மார்க்கெட் கார்டனுக்கு சிக்கல் ஏற்பட்டது. அதே சமயத்தில் ஒரே ஒரு பாதை இருந்த சாலையில் முன்னேறிக் கொண்டிருந்த பீரங்கி வரிசைக்கும் சிக்கல் ஏற்பட்டது. முதல் நாள் அது டச்சு எல்லையை அடைந்தபோது தலைமையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை ஜெர்மானிய படை பதுங்கி தாக்கியது. ஜெர்மானியர் கையில் ஏந்தக்கூடிய ஆபத்தான பான்சர்ஃபவுஸ் என்ற பீரங்கி எதிர்ப்பு ராக்கெட்டுடன் போரிட்டனர். முன்னேறுவது நிறுத்தப்பட்டது. வழியில் உள்ளதை அகற்ற காலாட்படை கொண்டு வரப்பட்டது. மறுநாள் பீரங்கி வரிசை ஜானை அடைந்தது. ஆனால் பாலத்திற்கு பதில் அங்கே ஒரு தற்காலிக கட்டுமானத்தை எழுப்பும் வரை அது ஒரு இரவு தாமதித்தது. மூன்றாம் நாளில் அது வேகல் மற்றும் கிராஃபில் இருந்த பாலங்களை கடந்தது. ஆனால் நைமெகனில் மீண்டும் கடுமையான எதிர்ப்பால் நின்றது. முடிவாக துவங்கிய 4 நாட்களுக்கு பின் பீரங்கி வரிசை ஆர்னமை தாக்கும் தூரத்தை அடைந்தது. ஆனால் அதற்குள் காலதாமதமாகிவிட்டது. பாலத்தின் வடமுனையை கைப்பற்றியிருந்த ஆங்கிலேய பாராசூட் வீரர்கள் சரணடைந்தனர். மான்ட்காமரியின் துணிச்சலான திட்டம் தோல்வி அடைந்தது. ஆர்னம் கடக்க முடியாத பாலம் என்பது நிரூபிக்கப்பட்டது. மேற்கு போர் முனையில் போர் திடீரென்று மீண்டும் நின்று போனதைப் போல் தோன்றியது. அதன் பின் 10 நாட்கள் கழித்து இந்த முடக்க நிலையை மாற்ற கூட்டணிகள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டன. ஆண்ட்வெர்ப்பிற்குள் செல்லும் கடல் வழியை உண்டாக்கி அவசர தேவைக்கான சரக்குகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அது மெதுவாக நகர்ந்தது. அந்த பகுதியில் ஜெர்மானியர் அதிக அளவில் குவிந்திருந்தனர். நதிக்கரைகளிலிருந்து ஜெர்மானிய படை வீரர்களையும் இயந்திர துப்பாக்கி கூடுகளையும் அகற்ற கனடா நாட்டு படையினருக்கு 3 வாரங்கள் பிடித்தன. இருப்பினும் போர் ரீதியாக முக்கியமான வால்கெரன் தீவு இன்னும் ஜெர்மானியரிடம் இருந்தது. நதி நுழைவாயிலை நோக்கியபடி அதில் பிரம்மாண்டமான துப்பாக்கிகள் இருந்தன. 1944 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி ஜெர்மானியரை வெளியேற்ற ஆங்கிலேய அதிரடி படையினர் அனுப்பப்பட்டனர். அவர்களுக்கு 15 இன்ச் துப்பாக்கி பொருத்தப்பட்ட முதல் உலகப் போரின் 2 மானிட்டர்கள் உதவின. இன்னொரு வாரம் போர் புரிந்தபின் ஜெர்மானியர் தோல்வி அடைந்தனர். கூட்டணியின் கன்னிவெடி அகற்று கலன்கள் கடல் வழியில் இருந்த ஆபத்துக்களை அகற்றின. மூன்று வாரங்களுக்கு பின் 1944 ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி முதல் சரக்கு கப்பல்கள் ஆண்ட்வெர்ப்பை அடைந்தன. ஒரு வழியாக இப்போது கூட்டணி படை ஜெர்மானிய எல்லையை நோக்கி முன்னேற முடிந்தது. ஆனால் சரக்குகள் வர ஆரம்பித்த போது வானிலை மாறியது. இலையுதிர்கால மழை போர்க்களத்தை சதுப்பு நிலமாக்கியது. 1944ஆம் ஆண்டு முடிவில் கூட்டணியின் முன்னேற்றம் மீண்டும் நிறுத்தப்பட்டது. ஜெர்மானியரை முழுவதுமாக தோற்கடிக்க வசந்தம் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி காத்திருந்த சமயத்தில் ஹிட்லர் ஒரு பெரும் பதிலடியை தயார் செய்து கொண்டிருந்தார்.
1944ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் குளிர்கால வானிலை தெளிவதற்காக பெல்ஜிய ஜெர்மனி எல்லையில் கூட்டணியின் படையினர் அணிவகுத்து காத்திருந்தனர். ஜெர்மனியின் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அதன் படையின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. அவர்களுக்கு விமானப்படையின் உதவியும் இல்லை. அவர்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறையும் இருந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூத்த படை தளபதிகளின் அறிவுரையை கேட்காமல் ஹிட்லர் ஒரு பெரும் எதிர் தாக்குதலை ஆரம்பிக்க முடிவெடுத்தார். அது வேறு வழி இல்லாமல் அமைத்த சூதாட்டம்தான். ஆனால் அதற்கு பலன் கிடைத்தால் அது ஜெர்மனியின் தலைவிதியை மாற்றிவிடக்கூடும். ஆர்டன்ஸ் மலைகளில் உள்ள கூட்டணியின் அணிவரிசையை பிளந்து ஆண்ட்வெர்ப் போவதுதான் அவர் திட்டம். அவரால் துறைமுகத்தை மீண்டும் கைப்பற்ற முடிந்தால் கூட்டணியின் சரக்கு வழியை மீண்டும் துண்டிக்க முடியும். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஜெர்மானிய படையினரும் 950 பீரங்கிகளும் பீரங்கி அழிப்பான்களும் அமைதியாக குவிக்கப்பட்டன. ஹிட்லர் தன்னிடம் கடைசியாக மீதம் இருந்த போருக்காக பத்திரப்படுத்தியிருந்த சேமப்படையை அழைத்தார். அந்த குவியலை கூட்டணி கவனிக்கவே இல்லை. அதன் விளைவாக ஜெர்மானிய போர் நிலைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த அணிவரிசைகளில் ஆட்கள் குறைவாக இருந்தனர். 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி ஜெர்மானிய படை சுட ஆரம்பித்தது. அதன் பின் சீக்கிரமாகவே ஜெர்மானிய பீரங்கிகளும் காலாட்படையினரும் அமெரிக்க பாதுகாப்பு எல்லையை கடந்தனர். அமெரிக்கர்கள் இதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் அமெரிக்க 12வது இராணுவ பிரிவின் தளபதியான ஜெனரல் ஓமார் பிராட்லி ஒரு பெரும் ஜெர்மானிய தாக்குதல் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை முதல் நாள் வரை நம்பக்கூட மறுத்தார். கைப்பற்றப்பட்ட ஜீப்பில் அமெரிக்க சீருடை அணிந்த ஆங்கிலம் பேசும் சிறப்பு படைகளை ஜெர்மானியர் அனுப்பி அமெரிக்க அணிவகுப்பை குலைக்க வைத்தது அமெரிக்கர்களின் குழப்பத்தை மேலும் மோசமாக்கியது. அமெரிக்க படையினர் மிகவும் பதட்டமடைந்ததால் ஜெனரல் பிராட்லி கூட நிறுத்தப்பட்டு அவர் ஜெர்மானியர் இல்லை என்பதை நிரூபிக்க அடையாள காகிதங்களை காட்டும்படி கேட்கப்பட்டார். அப்படி இருந்தும் அமெரிக்க படையினர் மீண்டும் குழுப்படுத்தப்பட்டனர். அமெரிக்க சீருடை அணிந்த ஜெர்மானியர் பிடிபட்டால் ஒற்றர்களாக பாவிக்கப்பட்டு சுடப்பட்டனர். அமெரிக்கர் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் ஜெர்மானியர் முன்னேறியதால் கூட்டணியின் அணிவரிசையில் ஒரு பெரும் வீக்கத்தை உண்டாக்கியது. அந்த தாக்குதல் பேட்டில் ஆஃப் த பல்ஜ், அதாவது வீக்கப்போர் என்று அறியப்படும். ஜெர்மானியர் தொடர்ந்து முன்னால் சென்றபோது அவர்களின் வேகத்தை குறைக்க அமெரிக்க போர் பொறியாளர்கள் பாலங்களை தகர்த்தனர். விலை மதிப்பில்லா எரிபொருள் சரக்கை பயன்படுத்தும் நிலையில் தள்ளப்பட்ட ஜெர்மானியர் கடப்பதற்கு மாற்று வழிகளை தேட வேண்டியிருந்தது. அதே சமயத்தில் அந்த படைவீக்கத்தின் தென்பக்கத்தில் ஜெர்மானிய பீரங்கிகளின் வேகத்தை குறைக்க அமெரிக்க படைகள் சாலை சந்திப்புகளில் தடைகளை உண்டாக்கின. ஆனால் அந்த முக்கியமான சாலை சந்திப்புகளில் ஒன்று சிறிய ஊரான பெஸ்டாயினில் இருந்தது. அங்கே கூட்டணி புதிய படைகளை அனுப்பியது.
அதனை ஜெர்மானியர் கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் பெஸ்டாயினை கைப்பற்றியிருந்த அமெரிக்க படையினர் அவர்களின் சரக்கு வரும் வழிகளை தடுத்தனர். இருப்பினும் 2 நாட்களுக்கு பின் மேற்கில் சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஊரான டினான்டை ஜெர்மானியர் நெருங்கினர். பின்னடைவுகள் இருந்தாலும் ஹிட்லர் அமைத்த சூதாட்டத்திற்கு பயன் இருந்ததை போலத்தான் தோன்றியது. ஜெர்மானிய படை வீக்கம் முன்னால் நகர்ந்தது. ஆனால் அதன் சரக்கு வரும் வழிகள் அபாயகரமான வகையில் நீண்டிருந்தன. அவர்களுக்கு கடுமையான எரிபொருள் பற்றாக்குறையும் உண்டானது. முன்னே செல்வதன் வேகம் குறைந்தது. கடும் குளிரில் ஏறக்குறைய 1 வாரத்தை கடத்திய பின் 2 அணிகளுமே முன்னேறாமல் இருந்தன. ஒருவர் கையுமே ஓங்கி இருக்கவில்லை. அதன் பின் 1945ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று கூட்டணிகளின் தளங்களின் மீது லுஃப்ட்வாஃபே செய் அல்லது செத்து மடி என்ற தாக்குதலை துவக்கியது. 300க்கும் அதிகமான கூட்டணி விமானங்கள் சேதமடைந்தன. லுஃப்ட்வாஃபேயும் பல 100 விமானங்களை இழந்தது. போதுமான மாற்று விமானங்கள் அதனிடம் இல்லை. வானிலை முன்னேறியதும் தங்கள் ஆற்றல் மிக்க விமானப்படையின் பயனை கூட்டணி படை பெற்றது. தற்காலிகமாக மான்ட்காமரியின் கட்டுப்பாட்டில் இருந்த அமெரிக்க படையினர் வடக்கிலிருந்து வந்தனர். அமெரிக்க தளபதி ஜெனரல் ஜார்ஜ் பேட்டனின் படைகள் தெற்கிலிருந்து வந்தன. கூட்டணியின் விமானப்படை ஜெர்மானிய எல்லையை கடந்து அணிவரிசையை அடித்து தள்ளியது. ஜெர்மானிய படைவீக்கம் மெதுவாக பின்தள்ளப்பட்டன. 1945ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் ஹிட்லரின் சூதாட்டம் தோற்றது. ஜெர்மானியர் தாங்கள் முன்பிருந்த நிலைக்கே திரும்பி வந்தனர். ஏற்கனவே குறைந்திருந்த அவர்களுடைய வளங்கள் இந்த தாக்குதலால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. கொல்லப்பட்ட, காயப்படுத்தப்பட்ட அல்லது சிறைபிடிக்கப்பட்ட வீரர்கள் 1,20,000த்திற்கும் அதிகம். அதே சமயத்தில் ஐரோப்பாவின் மறுபக்கத்தில் ஜெர்மனியின் கிழக்கு எல்லையை நோக்கி ஸ்டாலின் நகர ஆரம்பித்தார். அப்படி செய்கையில் அவர் ஐரோப்பாவின் அரசியல் வரைபடத்தை மாற்றி வரைய ஆரம்பித்தார். ஆயிரத்தி 1944ஆம் ஆண்டின் கோடையிலும் இலையுதிர் காலத்திலும் கூட்டணி படை பிரான்சையும் பெல்ஜியத்தையும் கடந்து கொண்டிருந்த போது கிழக்கில் ஸ்டாலினின் செம்படையின் மையப்பகுதி போலந்தின் தலைநகரான வார்சாவுக்கு வெளியே முகாமிட்டிருந்தது. ரஷ்ய தலைவருக்கு போரின் குறிக்கோள் அச்சமயம் மாறிவிட்டது. அப்போது தப்பி பிழைப்பதோ அல்லது ரஷ்யாவில் இருந்து எதிரிகளை விரட்டுவதோ அதன் குறிக்கோள் இல்லை. அது ஒரு அரசியல் விவகாரம் ஆகிவிட்டது. ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு இடைத்தடுப்பு பகுதியை உருவாக்குவதுதான் ஸ்டாலினின் செயல்பட்டியலில் முதன்மையாக இருந்தது. அதற்கு முக்கியமானதில் ஒன்று போலந்து. ரஷ்யர்களும் போலந்து நாட்டவரும் பல காலமாக ஒருவரை ஒருவர் வெறுத்து வந்தனர்.
1939ஆம் ஆண்டில் போலந்தை செதுக்குவதில் ரஷ்யா ஜெர்மானியருடன் இணைந்திருந்தது. பிறகு 1944ஆம் ஆண்டின் கோடையில் வார்ஷாவில் இருந்த போலந்தின் ஊர்காவல் படை ஜெர்மானி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளம்பியது. இரு நாடுகளுக்கு இடையே இருந்த அந்த பகை உணர்ச்சி மீண்டும் தலை தூக்கியது. ஜூலை 29ஆம் தேதி மாஸ்கோவில் இருந்து ஒலிபரப்பப்பட்ட செய்திதான் ஊர்காவல் படையின் பொதுவான கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்தது. கிளர்ச்சியின் முதல் சில நாட்களில் அது நகரில் 2/3 கைப்பற்றியது. அதில் ஜெர்மானியரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை தாங்கிய 40,000 ஆண்களும் பெண்களும் இருந்தனர். அத்துடன் நிராயுதபாணியாக 2 லட்சம் உதவியாளர்களும் இருந்தனர். ஆனால் ஜெர்மானியரின் கனமான கவசத்தை துளைக்க ஏற்றதாக ஓர் ஆயுதமும் அவர்களிடம் இல்லை. அதனால் மேலும் தென் திசையில் முகாமிட்டிருந்த ரஷ்ய படையினரிடம் போலந்தினர் உதவி கோரினர். ஆனால் ஸ்டாலின் உதவ மறுத்தார். ஊர்காவல் படையின் தலைமையை பதவி ஆசை பிடித்த குற்றவாளிகள் என்று அவர் அலட்சியப்படுத்தினார். ஜெர்மனியின் புதுப்பிக்கப்பட்ட படைகள் SS ஜெனரல் எரிக் வான் டெம் பக்ஸ்-ஜெலுஸ்கியின் தலைமையில் வார்சாவில் குவிந்தன. அவர் சார்பு குழுக்களை அடக்கி ஆள்வதிலும் அழிப்பதிலும் வல்லவர். நகரத்தில் நிலைமை மிக மோசமாகியது. வீடு வீடாக நடந்த கொடூரமான சண்டை 2 மாதங்களுக்கு நீடித்தது. ஒரு மிகச்சிறிய பகுதியில் ஊர்காவல் படை முடக்கப்பட்டது. ஜெர்மானியர் நுழைந்ததால் கற்பழிப்பும் கொலையும் பரவலாக நடந்தது. காயம்பட்ட கைதிகள் உயிருடன் எரிக்கப்பட்டனர். பெண்களும் குழந்தைகளும் மனித கவசங்களாக பயன்படுத்தப்பட்டனர். போலந்து படையினர் கிடங்குகளுக்கும் சாக்கடைகளுக்கும் பின் தள்ளப்பட்டனர். ஆனாலும் செம்படை உதவவில்லை. ஸ்டாலினின் காரணம் எளிமையானது. போலந்தின் ஊர்காவல் படையை மேற்கத்திய ஆதரவாகவும் பொது உடைமைக்கு எதிராகவும் அவர் எண்ணினார். அதுவும் அதன் ஆதரவாளர்களும் அழிக்கப்பட்டால் போலந்து பொது உடைமைவாதிகள் ஆட்சியை எடுத்துக்கொள்ள வழி ஏற்படும் என்று அவர் காரணம் கூறினார். அக்டோபர் 29ஆம் தேதி ஸ்டாலின் நம்பியதை ஜெர்மானியர் நிறைவேற்றினர். ஊர்காவல் படையும் அதன் ஆதரவாளர்களும் அழிக்கப்பட்டனர். அந்த நகரத்தை முற்றிலும் அழிக்க அச்சமயம் ஹிட்லர் தயாரானார். வார்சா தரைமட்டமாக்கப்பட்டது. ஊர்காவல் படையில் எஞ்சியிருந்தவர்கள் ஒளிந்து கொண்டனர். அதன் பின் செம்படை கடைசியில் வார்சாவில் நுழைந்தபோது ரஷ்ய ரகசிய போலீசால் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். ஸ்டாலினின் திட்டம் வேலை செய்தது. மேற்கத்திய ஆதரவு காட்டும் போலந்தின் படைகள் நசுக்கப்பட்டன. போருக்கு பின் அந்த நாடு
ரஷ்யாவிற்கும் மேற்கிற்கும் இடையே ஒரு இடைத்தாங்கியாக இருக்கும். லண்டனில் ஆங்கிலேய பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில் ஸ்டாலினின் சைகையால் திகைத்தார். ஆனால் அவரும் ஒரு யதார்த்தவாதி. 1944 ஆண்டு அக்டோபரில் சர்ச்சில் மாஸ்கோவிற்கு சென்றார். அப்போது வார்சா கிளர்ச்சி அடங்கி பல மாதங்கள் ஆகியிருந்தது. அங்கே ஐரோப்பாவில் எஞ்சியுள்ளதை ஸ்டாலினுடன் பகிர்ந்து கொள்ள அவர் சம்மதித்தார். சர்ச்சில் கிறுக்கிய ஒரு ஆவணத்தின்படி ரஷ்யர்கள் ருமேனியாவில் 90% ஆதிக்கம் செலுத்துவர், ஆங்கிலேயர் கிரீஸில் 90% ஆதிக்கம் செலுத்துவர், பல்கேரியாவில் ரஷ்யர்களுக்கு 75%, யுகோஸ்லாவியாவிலும் ஹங்கேரியிலும் அவர்களுக்கு 50% கிடைக்கும். போலந்தின் எதிர்காலம் தெளிவில்லாமல் இருந்தது. அது வேண்டுமென்றே அப்படி விடப்பட்டிருக்கலாம். சர்ச்சில் அதனை குறும்புத்தனமான ஆவணம் என்று விவரித்தார். வார்த்தைகள் குழப்பமாக இருந்ததால் அதன் அர்த்தம் யாருக்கும் தெளிவாக புரியவில்லை. ஆனால் ஸ்டாலின் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை வெற்றி பெற்றவருக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அவருக்கு தெரிந்திருக்கலாம். கிழக்கு ஐரோப்பாவின் பெரும் பாகத்திலும் பால்கன் பகுதியிலும் அவர் தாம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார். சர்ச்சில் அமெரிக்கர்களிடம் அந்த ஆவணத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஐரோப்பிய வல்லரசுகளிடையே இது போன்ற ஒரு பழமையான ஏகாதிபத்தியத்தை பற்றி அறிந்தால் அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா அதை விரைவிலேயே கண்டுபிடித்தது. 1944 ஜெர்மானியர் கிரீஸில் இருந்து வெளியேறினர். அந்நாட்டில் முடியாட்சியாளர்களுக்கும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் மூண்டது. சர்ச்சிலுக்கு 90% ஆதிக்கம் தேவைப்பட்டதால் மேற்கத்திய ஆதரவாளர்களான முடியாட்சியாளர்களுக்கு உதவ அவர் ஆங்கிலேய படைகளை அனுப்பினார். குறும்புத்தனமான ஆவணத்தை பற்றி அறிந்திருந்த ஸ்டாலின் அதை ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இன்னொரு நாட்டின் விவகாரங்களில் இதுபோல வெளிப்படையாக குறுக்கிடுவதை கண்ட அமெரிக்கர் கோபம் அடைந்தனர். ஆனால் 1944 முடிவில் இன்னொரு நெருக்கடி நிலைமை உண்டானது. மேற்கத்திய மற்றும் ரஷ்ய படைகள் பெர்லினில் இருந்து சம தூரத்தில் இருந்தன. யார் முதலில் பெர்லினை அடைகிறார்கள் என்பதுதான் பந்தயம். ஆனால் பந்தயம் தொடங்குவதற்கு முன்பே கிழக்கில் இருந்து புதிய மற்றும் அதிர்ச்சி தரும் செய்தி வந்தது. ஆயிரத்தி 1944 ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி ரஷ்ய படைகள் கிழக்கு போலந்தை கடந்தபோது மைடனெக் என்ற சிறிய கிராமத்தை அடைந்தனர். அங்கே அவர்கள் ஒரு சிறை மதிலை கண்டனர். அது சாதாரண முகாமில்லை என்பதை அவர்கள் உடனேயே அறிந்தனர். அது யூதர்களை பெருமளவில் கொலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்த முகாம். ஆனால் 1944ஆம் ஆண்டு ஜூலை வரை இதை பற்றி அதிகமாக தெரியவில்லை. மைடனிக்கில் ரஷ்யர்கள் கண்டுபிடித்ததை பற்றிய செய்தி கசிந்தபோது மக்களால் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் சர்ச்சில் போன்ற மேற்கத்திய மக்களுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டதை விட அதிகமாக தெரிந்திருந்தது என்பது இன்று நமக்கு தெரியும். 1943 மற்றும் 44 இனத்தை பூண்டோடு ஒழித்த முகாம்களில் என்ன நடந்தது என்பதை பற்றி பல தகவல்கள் லண்டனை அடைந்தன. ஆனால் ஒன்றும் செய்யப்படவில்லை. இன்று ஹிட்லரின் முகாம்களில் அழிக்கப்பட்ட யூதர்கள் சுமார் 60 லட்சம் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டது. நாசியின் பூண்டோடு அழிக்கும் முகாம்களின் பெரிய அளவுதான் போர் முடியும் வரை கூட்டணிக்கு புரியாமல் இருந்தது. ஜெர்மானியர் தங்கள் கடைசி நாட்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது இதற்காக அவர்கள் தங்கள் வளங்களை பெருமளவில் செலவிட்டதும் ஏன் என்று அவர்களுக்கு புரியவில்லை.